ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை பிட்காயினில் வந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே போட்டு வைப்போம் வந்தால் வரலையா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசு சம்பாதிக்கிறதுலாம். ஆனால் அப்போ வந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்தா காசு வரும், இதை பார்த்தா காசு வரும். இதில் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்போவே தெரியும் ஸ்கேம் தான், அது எதுவும் நடக்காதுன்றது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸாக அதுதான். நான் பண்ண ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆம்வே ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆம்வே ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதுவாகிடுவோம். ஆம்வே ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம அதனால் மெம்பர் ஆனால் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் மாதிரி அதில் இருக்கும். அது எடுத்து வெளியே கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு 20% 25% அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து இவங்க ட்ரிப்ளிகேனில் இருந்தாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து என்னை எதுவுமே சேர்த்து விட்டு யூஸ்வலாக வந்து அங்கே இருக்கவங்களாம் அந்த மாதிரி விஷயத்த வந்து டக்குன்னு கிராப் பண்ணிடுவாங்க. ஓகே அவங்களும் நீங்களும் பண்ணு நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸுமே செம்ம ரீச் நல்ல ஹிட்டு. அதனால் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஆம்பே ப்ராடக்ட்ஸ் அப்போ வாங்கினதெல்லாம் கூட இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன் பிஸ்னஸ்ஸு. வீட்டில் வந்து படிக்க அமிச்சா ஒன்று இன்ஜினியரிங் அமிச்சா நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு திரும்ப வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால சரி படித்ததுலையாச்சும் அதை வேலைக்கு போகலான்ட்டு அப்போ இன்ஜினியரிங்கில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணதுனால சரி நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வேலைக்கு போவோம், ஏர்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேலையை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொரு கோர்ஸ் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங்கு அப்புறம் கேபின் ஸ்டூவர்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றியமான ஒரு டீட்டெயில் கோர்ஸு. அது திரும்ப ஒரு 1 இயர் கோர்ஸு. அது ஏன் படிச்சேன்னு கூட இப்போ தெரியாது. அப்போ வந்து படிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு, படித்தாச்சு. படித்தோடனே பத்ரா ஏவியேஷன் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டில் என்ன வேலைன்னா எனக்கு வந்து நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வேலைக்கு சேர்றேன். அது வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் டேரெக்டாக வேலை கிடையாது. பத்ரா ஏவியேஷன் ஒரு கம்பெனி, அவங்க வந்து கிரவுண்ட் ஹேண்ட்லிங்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ்க்கெலாம் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெட் ஏர்வேஸ் வேறு இருந்துச்சு. ஜெட் ஏர்வேஸில் வேலை கிடைக்குதுன்றது பெருசு. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் போயிடலாம், உள்ளே போயிட்டால் நம்ம அப்படியே போயிட்டு அப்புறம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு இன்ஜினியரிங் 3rd இயர் 4th இயர் டைம்லாம் வந்து பைலட் ஆகணுன்னு வேறு ஆசை இருந்துச்சா. சரி ஏதோ ஒன்று இது உள்ளே பிடிச்சி நம்ம ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் உள்ள போய் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள். கோர்ஸ் முடிச்சுட்டு போயிட்டு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண சம்பளம் 8000 ரூபா. ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அது 8000 ரூபா சம்பளம். ஆனால் அதுவுமே எப்போனா 3 மாதம் சும்மா ஒர்க் பண்ணோம். அதை கேட்டால் இன்டர்ன்ஷிப்பு இல்லை ட்ரைனிங் ஏதோ ஒரு கதையில் அப்படி வந்துடும். கோட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் பார்க்குற. எங்கள் கோட்லாம் விட்டு செம்மையாக சம்பாதிப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடு வேறு ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வேறு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களாகவும் இருந்தாங்க, அடிக்கடி போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் யோசிக்கிறப்ப அதெல்லாம் யோசித்து தள்ளின்னு போகிறப்ப இதை சொல்லவும் முடியாது, சொன்னால் வீட்டில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலையில் வந்து நான் சம்பளமே வாங்காமல் நின்ட்டேன். ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃப்ரெஞ்சு, அதையும் சேர்த்து விட்றாங்கன்னு தெரியாது. அதாவது என்னை முதல்ல 6th ஸ்டாண்டர்டில் எதுக்கு அத்தமே அந்த மலை மேலே இருக்க ஒரு ஸ்கூலில் பட்டோட்லேருந்து கிராமத்துலேருந்து 2 பஸ்ஸு போகிற ஒரு ஊர்லேருந்து எடுத்துன்னு போய் சேர்த்து விட்டாங்கன்னு தெரியாது. அப்போ டைமிங்க்கு பஸ் தான் 2 பஸ் தான் போவோம். அப்புறம் ஏன் ஃப்ரெஞ்சு சேர்த்தாங்கன்னு தெரியாது. சரி எங்கள் மாமா வந்து ஏதோ நல்லது பண்ணோம், நம்ம பசங்க வந்து படிக்கணும், நம்ம படிக்காத அவங்க கற்றுக்கணுன்ற மாதிரி தான் நினச்சி பண்ணியிருக்காரு. இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப ஃப்ரான்ஸ்காரனே பிக் பாக்கெட் வச்சுன்னு இருக்கான். ஃப்ரான்ஸ்காரனே அவனுக்கு பொழைக்க வழியாகாமல் இருக்கான். அதாவது ஐஃபில் டவர் வந்து வேர்ல்டு அதிசயங்களில் ஒன்று. ஆனால் அங்கே வந்து பிக் பாக்கெட் வந்து அதிகம். வேர்ல்டு பிக் பாக்கெட் வந்து ஃப்ரான்ஸில் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. ஐஏஎம் போ அப்படின்னு சொல்லி சித்தி வந்து அது கேட் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி கேட்டு ட்ரைனிங் எடுத்துன்னு போய் சேர்ந்துட்டேன். ஆனால் எனக்கு கேட்டு ட்ரைனிங் புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு 10 புக்ஸ் அப்படியே வாங்கிட்டு உட்காடுறேன். முடியல, எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் பார்க்குறேன். அப்புறம் அதையுமே என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. சரி நான் எப்படியாச்சும் 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்து கூட இப்போ நான் உள்ளே போயிடுறேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா நீ போதும், இவ்வளோ நாள் கழிச்சுலாம் நீ வேலைக்கு போக தேவையில்ல, உன் பின்னாடி தம்பி வேறு இருக்கான், நீ எப்போ போய் படிச்சுட்டு எப்போ வேலைக்கு போகிறது, நீ போ எஸ்ஆர்எம்மில் போய் MBA சேர்ந்துரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே நம்மளும் வேறு என்ன பண்ணுறது. அதாவது அதை ஒரு சாக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நானும் பயங்கர டேலண்ட் இன்டெலிஜென்ட் மாதிரியும் ஐஏஎம் போயிட்டு நான் கிராக் பண்ணி அங்கேருந்து போய் நானும் போய் எஸ்ஆர்எம்மில் போயிட்டு சேர்ந்தேன். அது ஒரு கதை. என்ன திரும்ப ஒரு ஃப்ரெண்டு சேர்த்து விட்டார். அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், இப்போ வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். நல்ல எங்கள் அண்ணன் பிரதர் மாதிரி தான் அவர் ஒரு 1 லட்ச ரூபா போய் சேர்ந்தாச்சு. காலேஜ் போய் பார்த்தா 3 செக்ஷன் 3 இது வடபழனி பிரான்ச்சு 3, அதாவது மொத்தம் அதை காலேஜ்னே சொல்ல முடியாது, ஒரு பில்டிங் தான். ஃபோரம் மாலுக்கு முன்னாடி இருக்க ஒரு பில்டிங். அதை சேர்த்துட்டாங்க. உள்ளே போனால் 2 செக்ஷன் ஃபில் ஆகிடுச்சு, 3வது செக்ஷனுக்கு ஆள் இல்லை.
நான் போனப்போ 60% கீழே இருந்தால் சீட்டே கிடைக்காதுன்னு நானுங்க. 45% எடுத்தவனுக்குலாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. வாப்பா ஃபில் ஆகல, வாப்பா சீட்டு ஃபில் ஆகலன்னு சொல்லிட்டு. நம்மளே போய் கேட்டனாலே சீட்டு கொடுத்துருப்பானுங்க. நம்ம நம்ம வந்து அப்டேஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறது. அது போய் அப்படி சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து காலேஜ் ஸ்டோரி அது அது இன்னும் அது ஒரு பெரிய கதையாக பேசிகிட்டே போகலாம்.